வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுந்தரரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கமலால குளத்தில் வந்து அப்போ அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் விழுந்துட்டார். அந்த பக்தரை காப்பாற்ற யாருமே இல்லையான்னு அவரோட ஒய்ஃப் சொன்னப்ப அப்போ தான் நம்ம சுந்தரர் அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே குதிச்சிட்டாரு தண்ணியில். அப்போ அவரை திரும்பி கூப்பிட்டு வரும்போது அந்த ஒய்ஃபும் அந்த ஹஸ்பண்டுக்கு கமலாலய குளத்தில் இருந்தாங்களே அவங்க ஒரு சிவனாக மாறி வந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் எனக்கு நான் தியாகராஜர்கிட்ட சொல்கிறாங்க, நீ எனக்கு அந்த பொண்ணு வேணும், நீ யார்? சிவபெருமான், உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா தியாகராஜர் அந்த சாலையில் நடந்தே போயிருக்காரு. அந்த சாலை இன்னும் இருக்குது. அங்கே நடந்து போனோடனே ஐயா போயிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட போய் சொல்லும் போது இந்த மாதிரி உனக்கு என்ன வேலை, அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தியாகராஜராகவே போயிருக்காரு. தியாகராஜராக போனோடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவர் எதுக்கோ திருவாரூரை நான் தட மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்தார். அதுக்கப்புறமா தாண்டிட்டார். திருநள்ளமும் எங்கேயோ போயிருந்தப்ப அவர் 2 கண்ணும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு சாமிகிட்ட போயிட்டு, அதுவும் சிவன் தான், நீங்கள் எப்போ கூட போனால் கூட நாங்கள் தெரியும். அப்போ அங்கே ஒரு நந்தி இருந்தது. அந்த நந்தி அவரை பார்த்து சிரிச்சதுனால அவர் என்னப்பா இந்த மாதிரி இதுவாகிடுச்சா அடிச்சிருச்சுன்னா உடச்சிட்டாங்க நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார். லாஸ்ட்டு பார்த்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகும்போது கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தாத்தா சிவன் தான் தாத்தாவை மாறி நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அப்போ கல்யாணம் அப்போ அவர் அப்படியே கூட்டு போயிட்டாரு. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லியிருக்காரு, எங்கேயே என்னை கூட்டு போகிறேன், என்னை உடியா, நான் கல்யாணம் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீ எப்போ வா, நான் உனக்கு ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கம்மா சாமி கிட்ட போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.